எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள், முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜாக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, கடைசியாக இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டு சில சங்கங்களிலே தங்களை இணைத்து கொண்டவர்களே, எந்த சங்கங்களையும் இணைக்காமல் தனியாக நிற்போரே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் கனிவான காலை வணக்கங்கள். நண்பர்களே, இது ஒரு முக்கியமான பதிவு. என் மனதிலே, என் உள்ளத்தின் அடி ஆழத்திலே ஒரு அகத்தூண்டுதலாக வந்த ஒரு ஆலோசனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தயவு செய்து இந்த யூடியூப் வீடியோவை உங்களால் முடிந்த அளவு இந்த நிறுவனத்தை முதலீடு செய்து உள்ள அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் கொண்டு சேருங்கள். இந்த பதிவை கேட்ட பிறகு உங்களில் அநேகம் பேருக்கு என்மேல் வெறுப்பும் கோபமும் நிச்சயமாக வரும் என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் இதை நான் பதிவிடும்படியாக மேலேருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கு. அதனால் நான் பதிவிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சகோதர சகோதரிகளே, இப்பொழுது 2 நாட்களாக ஏலம் போயிருக்கிறது. இது எப்படி போயிட்டுருக்குங்கிறத நான் விசாரித்தேன். வேலூர் காட்பாடி பகுதியிலிருந்து எனக்கு ஒரு சகோதரர், என்னோடு ராணிப்பேட்டை பிஹெச்எல்ல பணி செய்தவர், சில தகவல்களை கூறினார். அது என்னவென்று சொன்னால், 17ஆம் தேதி ஏலத்திலே போடி பகுதியில் உள்ள வீட்டுமனைகள் அதிகமாக ஏலத்துக்கு போகவில்லை என்றார். ஆனால் நேற்றைய தினத்திலே திருச்சி முராய்சிட்டி பகுதியிலே உள்ள ஒரு பிளாட் மட்டுமே ஒருவர் 2 கோடிக்கு எடுத்திருக்கிறதா அவர் எனக்கு தகவல் சொன்னார். அவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறார். எனக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பிளாட்டு 3 கோடி ரூபாய்க்கு போயிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மீடியமாக தான் போயிருக்கு, ஒன்றும் பிரமாதமாக ஏலத்துக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த தகவலையும் நான் அவர் மூலமாக கேள்விப்பட்டேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு அகத்தூண்டுதல், அது கடவுள் தோன்றாரா இல்லை எனக்கு என் புத்தியில் வந்ததா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா பெரும்பாலும் அகத்தூண்டுதல் என்பது ஆண்டவரிடமிருந்து வருவது. அது என்னவென்று சொன்னால், இது ஒரு சிலருக்கு நல்ல ஆலோசனை தோன்றலாம், ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி என் மேலே கோபமும் வெறுப்பும் வரலாம். சொல்லுங்கள் சார் சீக்கிரம், ஏன் சார் அதை சொல்லாமல் சும்மா எடுத்துகிட்ருக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா முதல்ல அவங்ககிட்டலாம் நான் அவங்கள முதல்ல சாந்தப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்றுபடி தோழர்களே, இப்பொழுது முதல் தவணையாக பணமாக அனைவருக்குமே ஆக்ஷன் எவ்வளோ போகுதோ அந்த மொத்த தொகையை பிரித்து கொடுக்குறேன்னு நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ஏலம் சரியாக போகலை, ஒரு ஹையாகவும் போல் லோவும் போல் மீடியமாக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வந்திருக்கிறதுனால நான் என்ன ஆலோசனை சொல்கிறேன்னா, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்க ஹியூஜ் வால்யூம் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மேலும் 2வது, இந்த நிறுவனத்தில் கடைசியில் முதலீடு செய்துட்டு ஜூன் 23 பேரலைஸ் ஆகுது நிறுவனம். மே மாதம் ஏப்ரல் மாதம் 23ஆவது வருஷத்தில் முதலீடு பண்ணவங்க இருக்காங்க. ஒரு மாதம் கூட மந்த்லி இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டியை வாங்காமல் அவங்க பணத்தை இழந்து நிற்கிறாங்க. இந்த 2 கேடரை நான் கண் முன்னால் பார்க்குறேன். நான்லாம் பழைய கேட்டரில் நான் இந்த கேட்டரில் வரமாட்டேன். அதனால் எனக்கு என்ன மனசில் நினச்சி நான் இதை பேசலை. இந்த 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்க இருக்காங்க இல்லையா, அது ஹியூஜ் வால்யூமாக இருக்காங்க. இப்போ இந்த பணத்தை வரக்கூடிய கொஞ்சம் சொற்ப தொகையை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தா அது குறைவாக தான் கிடைக்கும். சீக்கிரில் போட்டவங்க 2C 4C 5C போட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா, 1C இந்த மாதிரி போட்டவங்களுக்குலாம் க்கும் கிடைக்கும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் யாருக்குமே நிறைவு இருக்காது. அதனால் என்னுடைய ஆலோசனை என்னென்னா, நீதியரசர்கிட்ட
உங்கள் ஒப்புதலோடு உங்கள் சம்மதத்தோடு நீதியரசிட்ட நான் போய் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்களாம் ஹியூஜ் வால்யூமில் இருக்காங்க, அவங்களுக்கு முழுசாகவே செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த பெர்சன்டேஜ் அடிப்படை இல்லாமல் முழுசாகவே செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹியூஜ் வால்யூம் ரெடியூஸ் ஆகும். நம்பர் 1. அதுக்கப்புறம் நிறுவனத்தில் கடைசியில் போட்டு ஏமாந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஏதோ கொஞ்சம் எங்களை விட அதிகமாக கொடுங்க ஐயா, எங்களை நாங்கள் பொறுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு எனக்கு உள்ளத்தில் ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ இதை சொல்லு, பரவாயில்ல போய் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்குமே பணத்தேவை உள்ளது, எல்லாருக்குமே பணத்தேவை இருக்குது. ஆனால் நான் உட்பட அதிகமாக முதலீடு செய்தவர்கள் சர்வை பண்ணலாம். நம்ம பேக்கப் வச்சுருப்போம். படித்தவர்கள், பண்பாளர்கள், ஒரு திட்டமிடல் எல்லாம் செய்கிறவங்க ஒரு பேக்கப் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி 3 லட்சத்துக்குள்ளே போட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா, 1 லட்சம் போட்டவங்களாம் இருக்காங்களா, அவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க தெரியுமா? தன் வீட்டில் ஒரு லீடர் இருக்காருன்னு வச்சுங்களேன், எஸ்ஹெச்ஓ, டிஹெச்ஓ, ஆர்ஹெச்ஓ, டைரக்டரோ, எம்டிஓ, சேர்மனோ யாராக இருந்தாலும் இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, தன் வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க வந்த வீடை கூட்டி பெருக்கிற அந்த தாய்மார்களிடம், சகோதரிகளிடம் பணத்தை வாங்கி போட்டிருக்காங்க. அவங்க நல்லதுக்கு செஞ்சாங்களா, ஏமாத்திரம் செஞ்ச மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இவங்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு வாங்கி போட்டிருக்காங்க. அந்த தாய்மார்களுக்கு என்ன தெரியும்? அவங்களாம் படிக்காதவங்க, ஏழைகள், அதாவது வாழ்வாதாரத்தை அனுதினமும் கஷ்டப்பட்டு ஓட்டுறவங்க. அவங்ககிட்ட வாங்கி இவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. இவனை அடிக்கடி சொல்லுவேன், பிச்சைக்காரனை மட்டும் தான் இவங்க விட்டுருக்காங்க. பிச்சைக்காரன்ட்டையும் ஆதார் கார்டு இருந்தாக்க அவன்கிட்டையும் இவங்க வாங்கியிருப்பாங்க, நரிக்கருண்டை கூட வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன் இவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கருணை உள்ளத்தோடு விட்டு கொடுத்தோன்னா, அவங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா, அதாவது தன்னிறைவோடு அவங்க போயிடுவாங்க. எல்லாருமே அரைகுறை வயிறு நிரம்பின மாதிரி இருக்க இல்லாமல் அவங்க முழுசாக வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன 1 லட்சம் 2 லட்சம் கஷ்டப்பட்டவங்க, ஏழைகள் நம்ம விட்டு கொடுக்கலாங்கிறது என்னோடய அபிப்பிராயம். இது யாருக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. எல்லாருக்குமே பணத்தேவைகள் இருக்குது, வாஸ்தவம் தான். சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு தாய் இருக்காங்க. இதில் தாய்மார்கள் தான் இது முதல்ல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதில் ஒரு சில தாய்மார்கள் தான், ஒரு சில தாய்மார்கள், எல்லாருமே சொல்ல மாட்டேன், ஒரு சில சகோதரிகள். வீட்டில் ஒரு தாய் இருக்காங்கன்னா, ஒரு 3 பிள்ளைங்க இருக்குது. வறுமையின் பிடியில் இருக்கிற சிக்கி தவிக்கிற குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, தாய்க்கும் பசிக்கும், பிள்ளைங்களுக்கும் பசிக்கும். கொஞ்சோண்டு உணவு இருக்கு வச்சுங்களேன், அதை அந்த பிள்ளைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு இவங்க தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க. ஏன் தெரியுமா? இதுதான் தாய் உள்ளம், இதுதான் தாய் உள்ளம். தன்னுடைய பிள்ளைகளுடைய பசி ஆறட்டும், நாம் பட்னியாக கிடந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களை யாரையும் பட்னியாக கிடக்க சொல்ல, நமக்கு பேக்கப் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் பொறுத்திருக்கலாங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தடுத்து வரக்கூடிய ஏலங்களில் நம்ம நம்மளுடைய முதலீடுகளை பணமாகவோ நிலமாகவோ வாங்கிக்கொள்ளலாம் என்பது தாழ்மையான வேண்டுகோள். இதை ஒவ்வொரு முதலீட்டாளரும் இதை புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னபோது என் மேலே சிலர் கோவம் வரும். இல்லையா, அவன் 3 லட்சம் சொல்கிறான், 5 லட்சம் சொல்லக்கூடாதா, ஏன் 10 லட்சம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஏக்கமும் கோவமும் என் மேலே வரலாம். நான் ஒரு தோராயமாக தான் சொல்லியிருக்கேன், குத்துமதிப்பாக தான் சொல்லியிருக்கேன். இது சட்டத்துக்கு உட்பட்டதா என்றால் அது எனக்கு தெரியாது. நான் சட்டம் படிக்கலை. எனக்கு தெரிஞ்சலாம் நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், மனதுருக்கம், இரக்கம் காட்டணும். வாழ்கிறது கொஞ்ச நாள் வாழ போகிறாங்க, இறங்குவோமே. பைபிளில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, எனக்கு பிடிச்ச வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நம்ம ஆண்டவருக்கே கடன் கொடுத்தனா, இந்த இடத்துல கர்த்தருங்கிற இடத்துல நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வங்களை போட்டுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு இறங்குகிறான். நீங்கள் அந்த இடத்துல வேறு உங்கள் தெய்வங்களை போட்டுங்க. அப்போ கர்த்தருக்கு நம்ம ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அந்த கடனை அவர் எத்தனை மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பாரு நினச்சி பாருங்கள். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததிக்கே திருப்பி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம சந்ததி நல்லாயிருக்கும். அதனால் இந்த வேளையில் தயவு செய்து உங்கள் அத்தனை வருகிற பாதங்களை தொட்டு நான் கேட்குறேன், விட்டு கொடுப்போம். இது சட்டத்துக்கு புறமானதாக இருந்தால் கூட தர்மத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் இது பொருந்தக்கூடியதான். சில சட்டம் படித்தவங்க நம்மளை குறை சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஐயா, நான் சட்டம் படிக்கலை தான், ஆனால் நீதியரசரும் ஒரு மனுஷன்தான். சட்டங்களும் திட்டங்களும் மனித குலத்துக்காக, மக்களுக்காக போடப்படுவதுதான், மக்களுடைய நன்மைக்காக போடப்படுவதுதான்.
அதனால் இதை வந்து சட்டத்தை மீறின செயல் இல்லை. ஆனால் நீதியரசர் பயப்படுவார். இதை வச்சுட்டு யாராவது மேல்முறையீடுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுவார். அவர் மேலே கரை பிடிச்சிருமோ, இவர் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுறாரோ அப்படின்னு ஒரு குற்றம் வந்துடுமோன்னு அவரும் நினைப்பார். நீங்கள் கூட உங்களுக்கு கூட இந்த சந்தேகம் வரலாம். இன்றைக்கி என் மேலே வரலாம். இன்று காலையிலேருந்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். இதை பேச சொல்லுன்னே சொல்லிகிட்டு இருக்கிறார். அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறேனே தவிர யார் சொல்லி நான் கேட்கல. ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் காட் ப்ராமிஸாக சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் கூட நான் இதை சொல்லலை பாருங்கள். தனியாக உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். யாரும் கூட இல்லை பாருங்கள். அதனால் தயவு செய்து ஒரு தாய் உள்ளத்தோடு, ஒரு தாய் எப்படி நம்ம தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு பட்னியாக கிட போல, நான் அவங்கள பட்னியாக கிடக்க சொல்லலை. அடுத்தடுத்து வரும்பொழுது நம்ம கலந்து கொள்ளலாம். தயவுசெய்து விட்டு கொடுங்க. இதை நான் வந்து குறிப்பாக ஜெய கூட்டமைப்பின் தலைவர்களுக்கு சொல்கிறேன். தேனி சங்கத்தின் தலைவர்கள் இருக்காங்களா, மணிகண்டன், ஸ்ரீசரன், சங்கரன் சார், இவங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதுபோல் பார்ட்டியின் பெருசுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. எனக்கு எதிராகவே கூட பேசியிருக்காங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. அவர்களுடைய பாதம் தொட்டே நான் கேட்குறேன். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பாதத்தை விழுந்து கூட நான் கேட்பேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம். எல்லாருமே அரைகுறையோடு செட்டில்மெண்ட் வாங்குறத விட முழுசாக அந்த ஏழைகளுக்கு போகட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆலோசனை. மேலும் இந்த வேளையில் இந்த பார்ட்டியின் பிரச்சனை வந்தாங்க இல்லையா, அவங்கள ஒரு சிலர் நான் சொல்லிடுறேன். சகோதரி சிவதர்சினி, இந்த தூத்துக்குடியை சேர்ந்த கமலாதேவி நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க தம்பி ஆதித்யா, கணேஷ் ஆதித்யா. ஏன் நான் ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய ராமமூர்த்தி, சிவகாசி ராமமூர்த்தி, நெய்வேலியை சேர்ந்த அன்புநாயகம், வழக்கறிஞர், லீகல் வாய்ஸை சேர்ந்த வாய்ஸ் ஆஃப் லான்னு வச்சுருந்தார், லீகல் வாய்ஸை சேர்ந்த அழகர் சாமி, அனைவருடைய பாதங்களை தொட்டு நான் கேட்குறேன். தயவுசெய்து ஒத்துக்குங்க. இதுக்கு குறுக்க நிற்காதீங்க. தயவுசெய்து நீங்களும் என்னுடன் சேர்ந்து கேட்டால் நீதியரசர் இறங்குவார். இது செய்யலாமா? தயவுசெய்து செய்வீங்களா? நான் உங்களை நம்புகிறேன். ஏன்னா உலகத்தில் வாழப்போகிறது நம்ம எத்தனை காலங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்று இருப்பார், நாளை இல்லை. நல்லா படுக்கையில் படுக்கிறாங்க, காலையில் பார்த்தா ஜீவன் இல்லை. இந்த ஜீவனும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், அவருக்கு நம்ம கடன் கொடுக்குற மாதிரி இதை விட்டு கொடுக்கணுங்கிறது நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆண்டவர் நம்ம யாருக்குமே வந்து கல்லான இதயத்தை படைக்கலை, சதையான இதயத்தை தான் படைக்கிறார். அந்த இருதயத்தில் நீங்கள் சிந்தித்து பார்த்து நல்ல முடிவை எடுங்க. முடிந்தவர்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட சம்மதத்தை தெரிவிங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. நான் நீதியரசர் கவனத்துக்கு கொண்டு போனாக்கா உங்களுடைய அனுமதியோ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் போக முடியாது. யாருக்குமே மேல்முறையீடு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற ராமூர்த்தி சார் கூட இதில் வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து ஆண்டவர் நான் தூங்க விடலை. இதை கேளு. திருப்பியும் சொல்கிறேன், யாரும் சொல்லி இதை நான் பேசலை. இந்த வீடியோவை கடவுள் சொன்னார், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். முடிவு உங்கள் கையில் இருக்குது. நல்ல முடிவு எடுங்க. ஏழைகளுக்கு நம்ம இறங்கலாம். நன்றி தோழர்களே. நன்றி.